உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அமைச்சரோட அக்காவுக்கு நம்ம அனுப்பின போட்டோ எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு? அப்படியே ஆக்சிடென்டா கிடைச்சிருந்தா கூட எப்படி இப்படி அக்யூரேட்டா நம்மளை தேடி வந்தாங்க? எனக்கு என்னமோ தேவையில்லாம இதுல நம்ம தலை உள்ள போகுதுன்னு தோணுது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அமைச்சரோட அக்காவை மிரட்டி பணத்தை வாங்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடணும். இந்த நேரத்துல இவன் எதுக்கு எனக்கு போன் பண்றான்? ஹலோ. என்ன மேடம், நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணிருக்க? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போனை வை. ஐயே, மேட்ரு கையை மீறி போயிருச்சு மேடம். உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்ப வேற யாரோ தேர்ட் பார்ட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொல்ற? அந்த போட்டோ உன்கிட்ட மட்டும் தானே இருந்துச்சு. அது எப்படி இன்னொரு ஆள் கைக்கு போச்சு? அப்படின்னா நீ ஒரிஜினல் கிடையாதா? மேடம், போட்டோ இங்க இருந்து வெளியில போகல. உங்ககிட்ட கொடுத்த காப்பி தான் வெளியில போயிருக்கு. அதனால நான் ஒரிஜினலா இல்லையான்னு எடை போடாதீங்க. அப்புறம் நான் ஒரிஜினலா இல்லையான்னு உங்க அமைச்சர் தம்பிட்ட காட்ட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஏய், இத பாரு, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நீ கேட்ட அமௌண்ட் இப்போதைக்கு என் கையில இல்ல. அத ரெடி பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எப்படியாவது நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் கொடுத்துறாத. என்ன மேடம் நீங்க, 1 கோடி ரூபாயெல்லாம் உங்களுக்கு ஒரு அமௌண்டா? நீங்க நினைச்சா சொடக்கு போடுறதுக்குள்ள ரெடி பண்ண முடியும். நம்ம யோசிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மேடம், நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. டக்குன்னு ஆப்ஷனை மாத்திருவேன். ஏன்னா எனக்கு தேவை பணம் மட்டும்தான். இத பாரு, நான் தான் சொன்னேன்ல, அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல மேடம், இதுல பொறுமையா இருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த 2 பேரும் திரும்ப என்ன தேடி வர்றதுக்குள்ள நீங்க இந்த டீலை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. சொல்லிட்டேன். ஏய், ஹலோ. யாரோ தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு சொல்றானே. ஆனா அவன்கிட்ட இருக்கிற போட்டோவும் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி நமக்கு தெரிஞ்சவனாதான் இருப்பானோ? நம்ம கிட்ட இருந்து தான் அவனுக்கு போட்டோ கிடைச்சிருக்குமோ? ரத்தன போன்ல வச்சிருக்கிற போட்டோ ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட்னு நிரூபிக்க முடியுமா உன்னால? நிரூபிச்சு காட்டுறமா? ஆனா அது நாளைக்கே முடியுமான்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அது சூழ்ச்சி தான் நான் கண்டுபிடிக்கிறேன். வேலனா அவனும் அந்த போட்டோ தேடி போயிருக்கானா? அந்த போட்டோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் கூடி சீக்கிரம் உண்மையை வெளியில கொண்டு வரேன்னு சொல்றானா? இல்ல மேடம், இதுல பொறுமையா இருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த 2 பேரும் திரும்ப என்ன தேடி வர்றதுக்குள்ள நீங்க இந்த டீலை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. மொத்தம் 2 பேரு தேடி வந்தாங்கன்னு சொன்னான். ஒரு ஆளு வேலன்னா, இன்னொன்னு வள்ளியா? அவளும் வேலம் கூட சேர்ந்து நமக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளா? அப்போ தலை வெடிச்சிரும் போல இருக்கே. ஒரு கொடியை எப்படியாவது ரெடி பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டு அந்த போட்டோ எல்லாம் வாங்கி முதல்ல அழிக்கணும். ஏற்கனவே ஒரு நாள் நீங்க சமைச்சது தெரிஞ்சு ஐயா சண்டை போட்டாராமே. வேதநாயகி அம்மா சொன்னாங்கம்மா. ஓ, சொல்லிட்டாங்களா? ஆமாமா. அட பாத்துக்கலாம் விடு.
ரவா லட்டுனா வள்ளிக்கும் வேலனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த லட்டை என் கையால செஞ்சு கொடுக்கறேன். ஓ, உனக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. இத நீ சமைச்ச மாதிரியே இருக்கட்டும். வள்ளியும் வேலன் கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ம் சரிம்மா. மணி, சாப்பாடு ரெடியா? ஆ. என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா பசிக்குது. அப்படியாம்மா? பசி எடுத்தா நல்லது தானம்மா. சீக்கிரம் உட்காந்து நிம்மதியா சாப்பிடுங்க. ம். போதும். போதும். ஏமா வள்ளி, சாப்பாடு ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லி இருக்க வேண்டாமா? நான் உடனே ஓடியாந்துருப்பேன்ல. நல்ல வாங்க பசி. வாங்க உட்காருங்க மாமா. போடுங்க போடுங்க. கூச்சப்படாம எடுத்து வைங்க. ஷோ, கூச்சப்படாம போடுமா. நான் சரிங்கய்யா. தப்பாலாம் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். நான் நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? போதும் போதும் போதும். சி, அம்மா, ஏமா இருந்தாலும் இப்படி இருக்கா? ஐயோ, உனக்கு போய் எப்படி இருந்தாலும் கட்டி வச்சாங்க? ஐயோ, இந்த ஆளோட நேர்மை என் அப்பாக்கு பிடிச்சு போய் தான் எனக்கு கட்டி வச்சாரு. ஆனா ச்சே. எனக்கும் நேர்மைக்கு தான் ரொம்ப தூரம் ஆயிடுச்சுல, அதான் செட் ஆகல. நீ போமா. குழம்பு இல்லம்மா, ஊத்தவையா? நானே பாத்துக்கிறேன். நீ போமா. சரிங்கய்யா. நீ ரொம்ப கம்மியா ஊத்துற. வா வேலா, உட்காரு. வா பாலகா. சாப்பிடுங்க. அம்மா, இவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இருக்கும் போதே வள்ளி பக்கத்துல உட்கார்றோம். பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். ஆ. ஆஹா, வேதநாயகி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாலகன் இவ்வளவு சேஷ்டை பண்றானே. என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ஏதாவது ஆகறதுக்குள்ள நம்ம முதல்ல சாப்பிட்டுருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.